श्रीगुरुभ्यो नमः हरि ओम। महागणपति की जय। विशालाक्षी अंबिका समेत विश्वनाथ स्वामी मीनाक्षी सुंदरेश्वर स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய். பக்தஜனங்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். பாலக்காடு மாவட்டம் கொல்லங்கோடு புதுக்கிராமம் காயத்ரி நதியோட தட்சிண பாகத்திலையும் விஸ்வநாத சுவாமி க்ஷேத்திரத்தோட வாயு பாகத்திலையும் ஸ்திதி பண்ற நவவியாகரண பண்டிதர், நித்திய சிரஞ்சீவி, ராமதூதன், ராமதாசன், ருத்ராவதாரன் என்ன பல பேருக்கு அதிபதியும், காயத்ரி புழையிலிருந்து கிடைச்ச அரிய பொக்கிஷமும், விஸ்வநாத சுவாமியவே அபயம் பிராபிச்சு வந்த ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயரோட 86வது ரதோத்சவத்தை உங்களை எல்லாரையும் வரவேற்கவும், அதோடு சிறப்புகளை சொல்கிறதுக்கும் சின்ன வரலாறு சொல்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷம். பாலக்காடு மாவட்டத்தில் பல கிராமங்களில் ரதோத்சவங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கா. ஆனால் 86 வருஷமாக வாயுகுமார மூர்த்திக்குன்னு ஒரு ரதோத்சவம் நடக்கிறதுன்னா அது நம்ம புது கிராமத்தில் நடக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியோட ரதோத்சவம் மாத்திரம்தான் அப்படிங்கிறதுல ரொம்பவே அதிகமாகவே பெருமைப்பட்டுக்கலாம். காரணம், அத்தனையும் சிறப்பான ஒரு ஆஞ்சநேயர் ரதோத்சவமாக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வரக்கூடிய 2025 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விக்னங்கள் தீர்க்கும் விநாயகமூர்த்தியோட கணபதி ஹோமத்தோடு கூட தொடங்குற இந்த ரதோத்சவம் பல சிறந்த பூஜைகளையும் விசேஷங்களும் நம்ம பக்த ஜனங்களோட க்ஷேமத்துக்காக வேண்டியும் லோகக்ஷேமத்துக்காக வேண்டியும் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அதில் சிறப்பான பூஜைகள், சிறப்பான விசேஷங்கள்னு சொன்னால் லட்சார்ச்சனை, வேஷபஜனை, உபன்யாசம், சங்காபிஷேகம், ஆஞ்சநேய மூலமந்திர ஹோமம், ருத்ராபிஷேகம், சுந்தரகாண்ட பாராயணம், உடையாளூர் ஸ்ரீ கல்யாணராம பாகவதரோ அவர்களோட சீதா கல்யாணம், கடையநல்லூர் ஸ்ரீ ராஜகோபாலதாஸ் பாகவதரோட அபங்பஜன், சுவாமியோடு அன்னதானம், ரதம், திருவீதி உலா, மேளவாத்தியங்கள், நாதஸ்வர கச்சேரி, விசேஷ பூமூடல், மஞ்சள் நீராட்டு, இதெல்லாம் பகவானோட அனுகிரகத்தோட சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி நம்ம திட்டமிட்டிருக்கோம். இத்தனையும் சிறப்பான இந்த ரதோத்சவம் உத்பவம் எப்படின்னு சொல்லி பார்த்ததுன்னா 1939 வருஷம் வேனல் காலத்தில் காயத்ரி புழையில் கழிச்சுட்டு நம்ம கிராமத்து யங்ஸ்டர்ஸ் குட்டிகள் கழிச்சதுக்கு சேஷம் ஒரு குரூப்பாக உட்காந்து பேசுகிறதோட மத்தியில் சில பேர் பஜன நாமாவளிகள் தங்களுக்கு தோன்றின போல பலவிதமாக பாடத் தொடங்கினார். அந்த நாமாவளிகள் அவளுக்கு நிறையா உற்சாகத்தையும் பக்தியையும் தரக்கூடியதாக இருந்தது. அந்த செயலை அவள் பின்னியும் செய்ய தொடங்கினான். அது சனிக்கிழமைகளில் முடங்காதைக்கு பண்ண தொடங்கினான். அதில் அவளுக்கு ஆனந்தம் கிடைச்சது, பக்தி கிடைச்சது, நல்ல உற்சாகங்கள் கிடைச்சது. பருவகால மாற்றங்கள், புழையில் மழை வெள்ளம் வந்தப்போ அந்த நாமாவளிகள் நம்ம விஸ்வநாத சுவாமி ஆலயத்தோடு வாதில் மண்டபத்தில் வச்சு தொடங்கினான். அந்த உற்சாகம் கரகவிஞ்சு போகிற வெள்ளம் போல பாதி ராத்திரி வரைக்கும் கூட நடந்தது. அதில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், உற்சாகம், நடனம், சேஷ்டைகள், கோஷ்டிகள் இதெல்லாமே வாயுகுமார மூர்த்தியை பிரதிபலிக்கிறதாவே இருந்தது. அந்த வாயுகுமார மூர்த்தியை அவா எல்லாரும் தன்னோடு கதாநாயகனாகவும் அவா எல்லாருமே ஆஞ்சநேய தாசமாராகவும் உணரத் தொடங்கினான். அப்போ அந்த கதாநாயகனுக்கு ஏதாவது நல்லதா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளை கொண்டு ஒரு பொம்மை ரதம் உண்டாக்கி அதை கிராம பிரதட்சணமாக வந்து அந்த உற்சாகத்தையே பக்தியையும் அதீதமாக வெளிப்படுத்தினான். அதில் விஸ்வநாத சுவாமியோடும் ஆஞ்சநேய சுவாமியோடும் பரிபூர்ண அனுகிரகம் அதில் கிடைக்க தொடங்கினது. 2 அணா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செலவில் தொடங்கின இந்த ரதோத்சவம்
பிற்காலத்தில் எல்லாருமே வியக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ரதோத்சவம் மாறி ஸ்ரீ ஆஞ்சநேய பஜன சமாஜம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சமாஜம் தோன்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த சமாஜம் ஆஞ்சநேய சுவாமியோட பஜனைகளையும் ரதோத்சவங்களையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அந்த பஜன சமாஜம் தொடங்குறதுக்கு காரணகர்த்தாவா இருந்தவா ஸ்ரீ ராஜலிங்க குருக்கள், ஸ்ரீ விஸ்வநாத குருக்கள், ஸ்ரீ PN ராமநாதன், ஸ்ரீ V ராமன், ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ PR ராமன், ஸ்ரீ R பத்மநாபன், ஸ்ரீ R ஹரிஹரன், ஸ்ரீ AS மணி, ஸ்ரீ PV வெங்கட்ராமன், ஸ்ரீ PN வைத்தியநாதன், ஸ்ரீ CS வேதம். இவாளுக்கு சேஷம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த சிறப்பான பணிகளை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அவளையும் இந்த சமாஜத்துக்குள்ள தங்களை ஈடுபடுத்தி கொண்டா. அதில் முக்கியமான நபர்களாக ஸ்ரீ வெங்கடாஜலம், ஸ்ரீ அனந்தநாராயணன், ஸ்ரீ PS நாராயண சுவாமி, ஸ்ரீ PV வெங்கடராமன், ஸ்ரீ R கணபதி, ஸ்ரீ R ரத்னம், ஸ்ரீ PA நாராயணசாமி, ஸ்ரீ PS கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ PN விஸ்வநாதன், ஸ்ரீ A வெங்கடாச்சலம், ஸ்ரீ ராஜுக்குட்டி, ஸ்ரீ வெங்கட்ராமன் ஆகியோர் ஆவர். 2011க்கு சேஷம் தேர்டு ஜென்ரேஷனுக்கு கைமாறி இப்போ ஆஞ்சநேய யோக க்ஷேம ட்ரஸ்ட் இந்த உன்னதமான காரியங்களை செய்து வருது. இத்தனை மகத்துவமான இந்த ரதோத்சவத்துக்கு எல்லாரும் குடும்ப சமேதனா வந்திருந்து சுவாமியோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த உற்சவத்தில் மேலே சொன்ன வழிபாடுகள் ஏதாவது செய்யணும் இருந்தாலோ இல்லை நேரடியாக வந்து இந்த உற்சவத்தில் கலந்துக்கணும், அதுக்கு தேவையான ரூம் வசதிகள் வேணும்னு உள்ளவா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேய யோக க்ஷேம ட்ரஸ்ட் மெம்பர்ஸை யாரை வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு அந்த தேவையான வசதிகள் எல்லாம் செய்து தரும். இந்த வசதிகள் வேணுங்கிறவா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த காரியங்களை அறிவிச்சதுன்னா, தேவைகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு பகிர்ந்ததுன்னா நம்ம தேவையான நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பகவானோட அனுகிரகத்தினால எல்லா காரியங்களும் நல்லா நடக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. இத்திரையும் அத்தியுக்தமான இந்த ரதோத்சவத்தில் பெரிய பெரிய ஆச்சாரியன்மாரெலாம் வந்து விசேஷ பூஜைகள் பண்ணியிருக்கா, உபன்யாசங்கள் பண்ணியிருக்கா, பிரசித்தியான பாகவதாலாம் வந்து பஜனைகள் பண்ணியிருக்கா, பிரசித்தியான வாத்திய கலைஞர்கள்லாம் வந்து கச்சேரிகள் நிறையா பண்ணியிருக்கா. அது மாத்திரம் அல்லாதக்கு ஆத்திய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்ட பக்தாள் உடல் உழைப்பாலையும் மனசு பிரார்த்தனையினாலையும் பொருளுதவியாகவும் நிதி உதவியாகவும் குழந்தைகளாகட்டும், பெண்ணங்களாகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், பெரியவாளாகட்டும் எல்லாருமே உற்சாகத்தோடையும் பக்தியோடையும் செய்த அந்த கைங்கரியங்கள் எல்லாம் இந்த 86 வருஷ ஆஞ்சநேய சுவாமி ரதோத்சவத்தோடு விஜயத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இதில் சில பேரோட பேர் நம்மளுக்கு சொல்ல முடிஞ்சது, பல பேரோட பேரை நாங்கள் சேகரிச்சுட்டு இருக்கோம். பகவான் அனுகிரகிச்சு அந்த தகவல்களை கூடிய சீக்கிரம் இதே போல ஒரு வாய்ஸ் கிளிப்பில் உங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சந்தோஷபூர்வமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா.